அனைவருக்கும் வணக்கம். மார்கழி மாதம்னாலே நம்ம நினைவுக்கு வர்றது அந்த அதிகாலை பனியும் சில்லென்ற காற்றும் திருப்பாவை திருவம்பாவை பாடல்களும் நம் பெருமாள் தரிசனமும் சிவபெருமான் தரிசனமும் தான். அந்த மார்கழி பஜனையில் நம் மனம் லயித்து அந்த மார்கழி மாதம் முழுவதுமே நம் இறைநாமத்தை பாடக்கூடிய புனிதமான மாதம். அதில் குறிப்பாக ஆண்டாள் என்ற கோதை நாச்சியாரை பற்றி நம் அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் ஆழ்வாராகிய ஆண்டாள் கோதை நாச்சியாராக அவர் இயற்றிய 30 திருப்பாவை பாசுரங்களையும் மார்கழி மாதம் முழுவதும் நாம் பாடி மகிழ்வோம். அதை கொண்டு இறைவனை வணங்கும்போது நமக்கு அளவில்லா இன்பம் உண்டாகிறது. அந்த திருப்பாவையை ஆண்டாளுடைய அந்த திருப்பாவையுடைய பாசுரங்களுடைய காட்சியை மிக அழகாக இந்த கொலு பொம்மை கொண்டு இவர்கள் மிக அழகாக அதை செய்து அந்த நம் கண்முன் அந்த காட்சியை நிறுத்தியிருக்கிறார்கள். இது நான் பார்த்து ரசித்த ஒரு காட்சி தான். ஆனால் அதில் ஒவ்வொரு பொம்மைகளும் அந்த மிக அழகாக நேர்த்தியாக கலை நயத்துடன் மிக அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆண்டாளுடைய 30 பாசுரங்களையும் திருமண காட்சி வரை, ஆண்டாள் பிறந்தது முதல் ஆண்டாளுடைய திருமண காட்சி வரை மிக அழகாக கொலுபொம்மை மூலம் தத்ரூபமாக வடிவமைத்து நமக்கு தந்தவர்களுக்கு மிகச்சிறந்த பாராட்டுக்கள். நான் பார்த்து ரசித்த காட்சி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் கருத்து அந்த அரங்கனையே அடைந்த ஆண்டாளின் அந்த பெருமைமிகு கதையின் அழகான கொலுபொம்மை ஊர்வலமாக இந்த காட்சி நமக்கு ஆனந்தத்தை அளிக்கிறது. ஆண்டாளே அழகுதான். ஆண்டாளே கதையை சொன்ன இந்த பொம்மைகள் அழகோ அழகு. இந்த அழகினை நாம் பார்த்து ஆனந்திப்போம். ஆண்டாளை போற்றுவோம், அரங்கன் அருள் பெறுவோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.